வசனம். தியானத்தின் தலைப்பு உறுதி. கொலோசையர் 2 வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு என்று வாசிக்கிறோம். விசுவாசத்தை கேடகத்திற்கு ஒப்பிட்டு எபேசியர் 6 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. நாம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் நமக்குத்தான் பாதுகாப்பு. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து எபிரேயர் 11 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவர்களை பற்றி எபிரேயர் 11 முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். இரண்டாவதாக ரோமர் 12 வசனத்தில் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வாசிக்கிறோம். ஜெபத்திலே நாம் உறுதியாயிருக்க வேண்டும். பல வேளைகளில் ஜெபிப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம் அல்லது சோர்ந்து போய் விடுகிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை பற்றி இயேசு ஒரு உவமையை லூக்கா 18 கூறினார். ஜெபிப்பதற்கு நாம் மறவாமல் உறுதியோடு இருப்போம். கொலோசையர் 4 வசனத்தில் பவுல் எப்பாப்பிராவை பற்றி கூறும்போது, நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று குறிப்பிட்டார். நாமும் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க கருத்தாய் ஜெபிப்போம். முதலாவதாக விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். இரண்டாவதாக ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.